கிருஷ்ணன் ஜெயந்தி விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள கிருஷ்ணர் கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்துக்கள் கொண்டாடும் முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாக கிருஷ்ணன் ஜெயந்தி இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. விஷ்ணுவின் 8வது அவதாரமாக கிருஷ்ணர் கருதப்படுகிறார். இந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து தங்கள் குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் ராதை வேடமிட்டும் கோயில்களில் சிறப்பு வழிபாடு செய்தும் கிருஷ்ணர் ஜெயந்தி விழாவை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடுகின்றனர். அந்த வகையில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை அக்கரையில் உள்ள ராதாகிருஷ்ணர் இஸ்கான் கோயிலில் சிறப்பு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். அதேபோல் தஞ்சாவூர் மேலவீதி தேரடி பகுதியில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கிருஷ்ணருக்கு முறுக்கு, வெண்ணெய், சுண்டல் ஆகியவை வைத்து பூஜைகள் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட பசுக்களுக்கு சந்தனம், குங்குமம் இட்டு கோபூஜை வழிபாடும் நடத்தப்பட்டது. மகாலட்சுமி அம்பிகா மூர்த்தவே நமஹ. அப்படியே புஷ்பத்தை கையில வச்சு ராணிப்பேட்டை மாவட்டம் செட்டித்தாங்கல் பகுதியில் அமைந்துள்ள கிருஷ்ணர் கோயிலில் பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு கிருஷ்ணருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு சந்தன காப்பு அலங்காரத்தில் இருந்த கிருஷ்ண பகவானை சிறுமி ஒருவர் ராதா வேடம் அணிந்து வந்து வழிபட்டார். தர்மபுரி அருகே பிருந்தாவனத்தில் உள்ள கிருஷ்ணர் கோயிலில் கிருஷ்ணன் ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ராதை கிருஷ்ணருக்கு அபிஷேகமும் சிறப்பு பூஜைகளும் செய்யப்பட்டது. பின்னர் வெள்ளிக்காப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய கிருஷ்ணரை ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர்.